ரிங்டோன் கேக்குதா? கார்பரேட் இல்லாமல் இருந்தால் ஓகே. ஓகே, ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ராவல்ஸ் FGS vlogs தமிழ். அண்ட் நான் உங்கள் ஓகே ஹாய் க்ரூ வளர்றேன்னு நினைக்கிறேன். ஹாய் க்ரூ, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம். அம்மா பஸ் ஏற்றியோட வந்தோம். கண்டென்ட்டே கிடைக்கலையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். அதனால ஒரு சீரீஸே ஆரம்பிச்சிட்டேன், ஜஸ்ட் ரைடுன்னு ஒரு சீரீஸ். இந்த சீரீஸ் பேர் ஜஸ்ட் ரைடு. சும்மா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர போகிறோம். ஏன்னா வீட்டில் உட்காந்துருக்கப்ப செம்ம டிப்ரெஸ்ஸாக இருக்குமா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாது. ஓகேவா? அதனால சும்மா வண்டி எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தோன்னா எப்படி இருக்கும்? சும்மா எங்கேயா போயிட்டு வருவோம்ல, ஃப்ரெண்டு வீட்டுக்கு இல்லை வேற எங்கேயாவது சும்மா போயிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி தான் இது. ஜஸ்ட் ரைடு, ஜஸ்ட் ரைடு, அவ்வளோதான். எங்கேயாவது போயிட்டு வரோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எப்படா ஓட்டுறது? ஐயா இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைங்க ஐயா. அது இல்லாமல் என்னோட இந்த ஃபுட்டேஜ் எப்படி வருதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா குத்து மேப்பாக தான் வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் ஸ்பீடா மீட்ரு ஓடல. உங்களுக்கு ஏதாவது ஸ்பீடா மீட்ரு அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா FZ-Sல V3ல? ஏன்னா V3ல நான் ஒரு நார்மலாக சைடில் ரேண்டமாக போகிறவங்கள்ட்ட ஒரு 2-3 டைம் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு இந்த ABS லைட்டு, இன்ஜின் செக் லைட்டு அதெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஸ்பீடா மீட்டரே ஓடல. இது ஒரு இஷ்யூஸு. பட் என்ன, அமௌண்ட் இல்லாதனால அதை ரெடி பண்ணாமல் வச்சுருக்கிறேன். நான் தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவ்வளோதான். இனிமேல் இதை சர்வீஸ் சென்டரில் கொடுத்து தான் ரெடி பண்ணணும். அது சென்சார் தான் போயிருக்கோங்கிற மாதிரி சொன்னாங்க. சென்சார் போயிருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 1500 to 600 வரும்னாங்க. பார்ப்போம் எவ்வளோ வருது என்னென்னு. புதுசாக ரோடெலாம் போட்டிருக்காங்க இங்கே. இங்கே இந்த சைடில் வர்றதுக்கு வேலையே இல்லைங்கிறனால ரோடு பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குது. அப்படி தான் சார் வரணும். கடுப்பு என்னன்னா, இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரவங்களுக்கு ரூல்ஸே கிடையாது, அதுதான் உண்மை. ஏன்னா சிக்னல் போட்டிருப்பாங்க, ரெட் சிக்னல் தான் இருக்கும், ஆனால் அவங்க மட்டும் கரெக்டாக போயிட்டுருப்பாங்க. இதே ரெட் சிக்னலில் நிற்கலான்னா சிக்னல் வயலேஷன்ஸ்னு நம்ம பிடிப்பாங்க. பஸ்ஸுக்காரனும் பிடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் பாலிடிக்ஸ் தான் பேசுகிறேன். என்னால ரேண்டிங்க இது, என்ன சொல்கிறது நான்? ரேண்ட்டை நான் என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள். நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அங்கே நிற்பேன் சிக்னலில். நம்ம அட்லீஸ்ட் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டோம், சிக்னலையாவது ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு நிற்பேன். நான் கிட்ட வண்டியை இன்ஜின்லாம் ஆஃப் பண்ணிட்டு, ஆக்சுவலாக நான் இன்ஜின் ஆஃப் பண்ணி தான் ஓட்டுவேன். ஏன்னா அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா, அந்த மாதிரி ஓட்டுனீங்கன்னா சிக்னலில் நிற்கிறப்போ உங்கள் இன்ஜின் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா இன்ஜின் ஆஃப் பண்ணிடுங்க, பெட்ரோல் சேவ். நீங்கள் இப்போ 500 ரூபாய்க்கு போடுறீங்க பெட்ரோலு, ஒரு வாரத்துக்கு கூட வரமாட்டுது அப்படின்னீங்கன்னா, சிக்னல்லாம் எங்கெல்லாம் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி தெரியுதோ இன்ஜின் ஆனில் வச்சுருக்காங்க, ஆஃப் பண்ணி விட்ருங்க. கில் சுவிட்ச் இருக்குல்ல, ஆஃப் பண்ணி விட்ருங்க, பெட்ரோல் சேவ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, பெட்ரோல் மைலேஜ் கொடுக்குதா, அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு அதிக நாள் வருதா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு ஒரு அது எப்படி சொல்கிறது, என்னோட நம்பிக்கை வந்து இந்த கொஞ்சம் அதிக நேரம் பெட்ரோல் செலவு பண்ணுற மாதிரி இருக்க இடத்துலலாம் ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் சேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பெனிஃபிட் ஆகிருக்கா பெட்ரோல் சேவ் பண்ணுறதில்ல? அந்த மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ் ஆகும். அதான் சொல்லிட்டேனே, இந்த சேனலில் மோஸ்ட்லி நான் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எடுத்துப்பேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்கே இன்னும் நிறைய தெரிய வேண்டியது இருக்குது. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக சேனல் ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்ச நாள் போயிட்டுருக்குங்கிறனால வியூஸுங்கிறது ஒன்றும் வரல. ஓகேவா?
ஷார்ட்ஸ் போட்டால் நார்மலாக ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணுறப்போ ஃபீடில் வரும்ல, அந்த மாதிரி தான் வருது. பெருசாக ஒன்றும் பர்டிகுலராக சர்ச் பண்ணி வந்து பார்க்குற அளவுக்குலாம் அந்த மாதிரி எதுவும் வீடியோஸ் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குறனோ அது ஹோம் அப்ளைன்சஸாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், நார்மலாக இப்போது வீட்டுக்கு தேவையான பொருள், கிச்சன் அப்ளைன்சஸ் எதாக இருந்தாலும் சரி, நான் அது வீடியோவாக போடுறேன். அது வச்சு நீங்கள் அந்த பொருளை, அந்த ப்ராடக்டை வாங்கலாமா வேணாமான்னு கன்சிடர் பண்ணிக்கங்க. ஏன்னா சில நேரத்தில் வாங்கிட்டு நான் யோசிப்பேன், இந்த அமௌண்ட்டுக்கு இப்போ இது நம்ம வாங்கினது ஒர்த்து தானா அப்படின்ட்டு. எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்கன்னு மட்டும் மறைக்காமல் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். வாங்கிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்துட்டு, ஆஹா இந்த விஷயத்துக்கு இதுக்கா இவ்வளோ வாங்கணும், அமேசான்லேயே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். கரெக்டா? சப்போஸ் வாங்கிட்டு அது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையே பண்ணாது. ரீசெண்டாக ஒரு டவர் ஃபேன் ஒன்று வாங்கணும், பிராண்ட் நேம் வந்து சௌபாக்கியா, ஓகேவா? டவர் ஃபேனு 1600 ஏதோ வந்துச்சு, ஓகேவா? அது வாங்கினா நல்லா காற்று வரும். கடைசியில் பார்த்தா அம்மா ஃபேன்லேயே நல்லா காற்று வரும் போல. மூடிக்கிட்டு அம்மா ஃபேனை 300 400 கொடுத்து வாங்கியிருக்கலாம். நம்ம சென்னையில் இருக்கிறப்போ, சென்னையில் மோஸ்ட்லி ரேஷன் கார்டு இல்லைன்னா அம்மா ஃபேன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கொடுக்குற இடம் இருந்துச்சுன்னா காசு கொடுத்து அங்கேயே வாங்கியிருக்கலாம் மூடிக்கிட்டு. நான் சௌபாக்கியா டவர் ஃபேன் தான் போவேன் அப்படின்னு சொல்லி வாங்கி பல்ப் வாங்கி உட்காந்துருக்கோம். அது இல்லாமல் அது 3 அட்ஜஸ்டபிள் இருந்தாலும் சிக்னல் போகிறதுக்குள்ளேயே அவசரம். ஒரு நல்லது செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம், ஃபுட்டேஜில் மாட்டாமல் போயிடுச்சு. ரைட்டு, ஓகே, அது மட்டும் கட் பண்ணி தூக்கிடு. நல்ல சத்தை மட்டும் தான் இதில் வரணும், கெட்ட சத்தையெல்லாம் வரக்கூடாது. அப்படி தானே மீடியா ஆக்கி வச்சிருக்கு. சிக்மா மியூசிக் போட்டு தப்பே செஞ்சாலும் அது கரெக்டு. இப்போ அவன் என்ன சொல்லிட்டா, எதுக்கு இப்போ இந்த மியூசிக் போட்டா, எதுக்கு நடந்து போறான், யாரா நீங்க? அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த சைடு ரோடு போட்டிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு வரங்கிறனால அந்த பக்கம் ரோடு போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. முதுகு வேற வலிக்குது. எல்லாம் ரெக்கார்ட் ஆனால் சந்தோஷமாக தான் இருக்கும், ஏதோ ஆகாமல். மறுபடியும் சொல்லுங்க, இந்த சீரீஸ் பேர் என்ன? ஜஸ்ட் ரைட் சீரீஸு. ஜஸ்ட் எங்கேயாவது போயிட்டு வருவோம், அவ்வளோதான். பர்டிகுலராக இங்கே தான் போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணலாம் போகிறதில்ல, சும்மா போகிறத அப்படியே வீடியோ எடுக்க போகிறோம். இந்த சீரியஸ் பேரே அதான். சப்போஸ் நீங்களும் எங்கேயாவது சும்மா அப்படியே வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப ஏதாவது நல்ல கண்டென்ட் மாட்டினுச்சுன்னு வைங்களேன், ஜஸ்ட் ரைட் ஹேஷ்டேக் ஜஸ்ட் ரைட் சீரியஸ்னு போட்டு விடுங்க, எத்தனை வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம பிளான் பண்ணி போவோம், ஒன்றுமே கிடைக்காது. நம்ம சும்மா வண்டி எடுத்துகிட்டு போவோம், நிறைய கண்டென்ட் கிடைக்கும். கண்டென்ட் மேலே கண்டென்ட்டாக கிடைக்கும். தண்டபாய், ஐ எம் பேட்மேன். ஆஹா, நல்லா இருக்குது வண்டி, எவ்வளோ பெரிய வண்டி, கண்டெய்னர். இன்னும் பின்னாடி வர வண்டியே தெரிய மாட்டுது. நான் ரொம்ப பின்னாடி உட்காந்துருக்குறோம், இல்லையே கரெக்டாக தானே உட்காந்துருக்கேன். அப்புறம் ஏன் சைடு மிரரில் தெரிய மாட்டுது? இந்த பக்கம் வந்துட்டானா? நான் இந்த பக்கம் தேட்டருக்கேன், என்னடா இந்த மிரரில் ஆளை காணுமேனு. அவன் இந்த மிரருக்கு வந்து போயிட்டு இருக்கிறான் முன்னாடி, பட்டாமாமேனு. என்னத்த சொல்கிறது நான்? ஐயா சார், கொஞ்சம் பார்த்து இண்டிகேட்டர் போடுங்க. அப்புறம் என்ன ஆணிக்கடா இண்டிகேட்டர் வச்சிருக்கிறீங்க? ஆரன் இருக்க மாட்டுது, இண்டிகேட்டர் இருக்க மாட்டுது, இன்ஸ்ட்ருமெண்ட் அச்சை, அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இவனுக்கு பார்க்க தெரிய மாட்டுது. வெறுப்பு என்னன்னா, நைட்லலாம் ஹை பீம் தான், அவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரில. அதை பற்றி நான் தனியாகவே ஒரு ரேண்ட்டை போடுறேன், இருங்க. அதை பற்றி நான் தனியாக புலம்புறேன், இந்த நைட்டில் ஹை பீம் போட்டு ஓட்டுறதை பற்றி. அதெல்லாம் கடுப்பின் உச்சம். இண்டிகேட்டர் போடுறேன்னா போடு, இல்லை கையை ஒழுங்காக போடு. என்ன பண்ணுறான்னு அவனுக்கும் தெரிய மாட்டுது, அத்தவனுக்கும் தெரிய மாட்டுது. நாங்கள் பார்த்தியா
அந்த பஸ்ஸுக்காரர் போட்ட இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண வந்துட்டாரு. இல்லை இப்போதான் போட்டாரா? நான் எல்லாருமே பெர்ஃபெக்ட், எப்பயுமே பெர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நானே ஒரு சில நேரத்தில் போட்டு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண மாந்துருவேன். சப்போஸ் அட்லீஸ்ட் போடலாம்ல, எந்த பக்கம் போகிறேன் என்னன்னு தெரியும்ல. காட்டு தானே நம்மளுக்கு. நம்ம வந்து ஏதோ ஒரு நினப்பில் ஓட்டு போயிட்டு இருக்கோங்கிறதுக்காக பின்னாடியில் இருக்கவனும் அதே நினப்பில் வருவான்னு சொல்ல முடியாதுல்ல. அவன் கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு இருக்கான், நம்ம இப்போ இண்டிகேட்டர் போடாமல் திரும்புகிறோம். அவன் என்ன பின்னாடி வந்து பச்சை பச்சையாக கேட்பான், ஏயா அப்படின்ட்டு. எதுக்கு நம்மளுக்கு அந்த வம்பு? ஆமாப்பா, கிரிக்கெட் விளையாட போகிறாங்க போல. எனக்கு கிரிக்கெட்டே விளையாட தெரியாது, அதுதான் எலிக்கு. டடாங் டடாங்.